நதிகளுக்கு திசை கிடையாது. மலை உச்சியில் ஊற்றெடுக்கக்கூடிய பெரிய நதிகள் பள்ளத்தாக்கில் தான் பாய்ந்து வருகிறது. உயரமான ஒரு இடத்திலிருந்து தாழ்வான இடத்திற்கு செல்கிறது. எவ்வாறு? எங்கெல்லாம் தாழ்வான பகுதி நிலங்கள் இருக்கிறதோ மேல் முகடிலிருந்து மலை மேல் முகடிலிருந்து இறுக்கமான பாதை வழியே பாய்ந்து 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 சமவெளி தாண்டி கடலை அடைகிறது. நதிகளுக்கு ஓய்வே கிடையாது. பெண்ணே, நீயும் அப்படித்தான். உனக்கு ஓய்வு என்பதில்லை. நதியும் பெண்ணும் ஒன்று என்று சொல்வார்கள். ஏன் நம் இந்தியாவில் நதிகளுக்கெல்லாம் பெண் பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? நதி தான் பாயும் இடங்களிலெல்லாம் பலமாக்கி செல்கிறது. பசுமையை பரிசாக கொடுத்து செல்கிறது. பெண்ணும் அப்படித்தான். தான் எங்கு செல்கிறாளோ அந்த இடங்களை மகிழ்ச்சியுடனும் களிப்புடனும் அமைதியுடனும் அன்புடனும் பார்த்து கொள்வாள், வைத்து கொள்வாள். அது ஒரு வளமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் நதியை பெண்ணுடன் ஒப்பிடுகிறார்கள். நதி போல் இரு பெண்ணே, நீ நதி என்பதை மறவாது இரு கண்ணே. நன்றி.